சரசுன்னு ஒரு அழகான பொண்ணு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பல ஆண்கள் அவ வீட்டுக்கு தேடி வந்தாலும் தனிமையில இருந்த அவளுக்கு துணையா இருந்தது அவ வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி தான். அவ வீட்டு வாசல்ல எழுதி வச்சிருப்பா, ஜாக்கிரதை கடிக்காத நாயின்னு. அவ வளர்த்த நாய்க்குட்டியை கூட கடிக்காத மாதிரி தான் அவ வளர்த்திருப்பா. ஆனா அவளை பார்க்க வர்ற ஆண்கள் எல்லாம் நாயை விட கேவலமா அவளை கீறி வச்சு காயப்படுத்திட்டு போவாங்க. என்ன பண்றது? கழுத்துல இருக்கிற அந்த காயம் தான் அவ வயித்துல இருக்கிற பசியவே ஆத்துது. அவ வீட்டு நாய்க்குட்டியும் அப்பதான் நல்லா சாப்பிடுது. அந்த ஊர்ல தேவான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பெரிய ரவுடி. கையில சங்கிலி வச்சிருப்பான். காசுக்காக யார வேணா அடிச்சு காயப்படுத்துவான். தான் சாப்பாட்டுக்காக தன்னையே காயப்படுத்திக்கிற சரசு வாழ்ற அந்த ஊர்ல தான் தான் சாப்பாட்டுக்காக மத்தவங்களை காயப்படுத்துற தேவாவும் வாழ்ந்துட்டு இருந்தான். எது எப்படியோ இந்த சரசு நினைச்சுக்கிறா, பல ஆண்கள் தொட்ட இந்த உடம்ப தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுறதுனால அந்த பாவம் எல்லாம் இதோட போயிடும்னு. இந்த தேவா நினைச்சுக்கிறான், பல பேர் அடிச்ச இந்த சங்கிலிய தண்ணியில முக்கி குளிப்பாட்டுனா இந்த பாவமெல்லாம் இதோட போயிடும்னு. ஒரு நாள் சரசு வாடிக்கையாளர் கூட இருக்கும்போது இந்த தேவாவை போலீஸ் துரத்திட்டு வருது. அவன் ரவுடி தானே. துரத்திட்டு வரும்போது சரசு வீட்டு கதவை வந்து இவன் தட்டுறான். சரசு கதவை திறந்ததும் பயந்துகிட்டு ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர் வெளியில போயிடறான். சரசு அந்த கோவத்துல தேவாவை திட்டுறா, யார்ரா நீ, இதுக்கிட்ட அங்க வந்தேன்னு. தேவா சொல்றான், போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, 2 மணி நேரத்துக்கு நான் இங்கதான் இருப்பேன், 2 மணி நேரத்துக்கு உன்னோட காசு எவ்வளோன்னு சொல்லுன்னு கேட்கறான். அவ சொல்றான் 30 ரூபான்னு. இவன் 50 ரூபாய் எடுத்து தரான். அவ கிட்ட நெருங்கி வரும்போது இவன் வேண்டான்னு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். 2 மணி நேரம் கழிச்சு இவன் குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சட்டையை எடுத்து மாட்டலான்னு போகும்போது அந்த சட்டையில 50 ரூபாயை அவ வச்சிருந்தா. ஏன் இந்த 50 ரூபாய் எடுத்துக்கலையான்னு இவன் கேட்கிறான். எனக்கு இலவசம் வேண்டான்னு அவ சொல்றா. விலை மாதுவாகவே இருந்தாலும் அவ தன்மானத்தை விலை கொடுத்து வாங்க முடியலையேன்னு அவன் அங்க இருந்து போய் மறுநாள் ஒரு இருமல் மருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வரான். ஏன்னா இவன் இருமிக்கிட்டே இருந்திருப்பா. வந்து சொல்றான், இந்தா நீ இரும்பாத, இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு. அவ அசந்து போய் பாக்குறா. இந்த மாதிரி அன்பு அவ பார்த்ததே கிடையாது. பல ஆண்களை படுக்கையில இருந்து பார்த்திருக்கா. இப்போ நின்னுகிட்டே ஒரு ஆணை பாக்குறா, நிமிர்ந்து நின்று ஒரு ஆணை பாக்குறா, முறையா ஒரு மனுஷனை பாக்குறா. எவ்வளவு காசு நான் இதுக்கு தரணும்னு கேட்கிறா. எனக்கு காசெல்லாம் வேணாம், உனக்கு உடம்பு சரியானா போதும்னு அவன் சொல்றான். இவளுக்கு இவ அப்பாவை இவ பார்த்ததே கிடையாது. அப்பா இருந்தா அந்த தொழிலுக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. பல ஆண்கள் இவ உடம்ப தொட்டிருக்காங்க. முறையா ஒருத்தன் மனசை தொட்டிருக்கான். அவன் அந்த வீட்டுல இருக்கிற கண்ணாடியை பாக்குறான். மீண்டும் வருகன்னு எழுதியிருக்கான். அவனுக்கு தெரியல இது என்ன எழுதிருக்குன்னு அவன்கிட்ட கேட்கறான். அவ சொல்றா, இந்த தொழில யாரையும் திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட முடியாது. ஆனா அவங்க வந்தாதானே எனக்கு மறுபடியும் பசி ஆறும். அதனால கண்ணாடியில மீண்டும் வருகன்னு எழுதி வச்சிருக்கேன். தலை செய்யும் போது யாராவது பார்ப்பாங்கல்ல, அதுக்காகன்னு சொல்லிட்டு, ஆமா இது தமிழ்ல தானே எழுதிருக்கு, இது உனக்கு படிக்க தெரியாதான்னு கேட்கிறா. அவன் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓரமா போய் நிக்கிறான். பல பேர் அழ வச்ச ரவுடி அழுகுறான்னா பெரிய காரணம் இருக்கு. அவ போய் கேட்கிறா, ஏய் அழுற? கலங்குதே கண்கள், ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம்.